ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அண்ணன் தமிழ்நாடு டெல்லிக்காவது வர்றாரு, டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்காவது வராரு பயப்படாமல் மோடி அவர்கள் என்பது. அவரை பொறுத்த மட்டும் மூன்றாவது இடத்துக்கு அதிமுக கூட்டணியே தள்ளிட்டார் பாவம். அமித்ஷா அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டணி மூன்றாவதுக்கு அண்ணன் திருமாவோடு அண்ணன் சீமானோடு போட்டி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி முடிந்த கூட்டணி ஆகிவிட்டது. அதிமுக பாஜக கூட்டணி என்பது நாம் தமிழரோடு மூன்றாவது நான்காவது இடத்துக்கான போட்டியிலே மிக கவனமாக போட்டியிடுகிறார்கள். அந்த போட்டியிலே பிரதமரும் கலந்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் மதுரை வரட்டும். மதுரை இங்கே விஷத்தை உமிழாமல் தமிழகத்திற்கு உண்மையாக எய்ம்ஸ் எப்போ கட்டி கொடுக்க போகிறாங்க, எப்போ முடிக்க போகிறாங்க, எப்பொழுது அது முழுமையாக இடம்பெறும், எப்பொழுது ராமநாதபுரத்திலிருந்து மொத்த மாணவர்கள் இங்கு மாற்றப்படுவார்கள், எப்பொழுது இங்கு முழுமையான எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படும் என்ற உண்மைகளையும், எப்போ ஹெலிகாப்டர் இறங்கும், நம்ம எய்ம்ஸ் கட்டடத்தில் எமர்ஜென்சி லேண்டிங் ஹெலிகாப்டர் இறங்கும்லாம் நம்மளுக்கு ஒரு படம்லாம் போட்டு காட்டாங்க, வீடியோலாம். அதெல்லாம் எப்போ நடக்கும்? வெறும் வீடியோவை, அனிமேட்டட் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோமே, எப்போ தான் அது நடக்கும் அப்படிங்கிறத மோடி சொல்லட்டும். எங்களை பொறுத்த மட்டும் தமிழக மக்கள் மோடி அவர்களுடைய ஏமாற்றங்கள்லாம் தெரிஞ்சவர்கள். மோடி அவர்களுடைய ஏமாற்றவியலை எல்லாம் தெரிஞ்சு தான் இப்போ தமிழ்நாட்டில் மூன்றாவது நான்காவது இடத்துக்கான போட்டியில் மோடி மிக முன்னிலையிலே இருக்கிறார். சொல்லிட்டேன், அன்னைக்கே சொல்லிட்டேன். ஒரு தடவை ஒரு சட்டமன்ற தொகுதி எத்தனை தடவை சொல்லி 3 தடவை 4 தடவை மரியாதை நான் சொல்றோம். அது தொகுதியினுடைய எண்ணிக்கையா இல்லாட்டி 2 சைடு வச்சிருக்கீங்க, ஆட்சியில் பங்கு, தொகுதிகள் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அந்த மரியாதைன்றது இந்த 2 கேட்டகரியில் வருமா சார்? மரியாதைங்கிறது மரியாதையில் தான் வரும். தமிழ்நாட்டுக்கு நிறைய ரயில்வே திட்டங்கள் புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் கூட கடிதம் எழுதியிருக்காரு சிஎம் பிரைம் மினிஸ்டருக்கு. தொடர்ந்து தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி ரயில் திட்டம் கைவிடப்பட்டு விட்டது. மோடி அரசு சதி செய்து இது மிகப்பெரிய ஒரு கனவு திட்டமாக இருந்தது. அவ்வளவு வேலை பார்த்துட்டு திடீர்னு கைவிட்டதுக்கான காரணத்தை அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லவே தயாராக இல்லை. எழுத்துப்பூர்வமாக கேட்டோம்னா சொல்ல தயாராக இல்லை. பாராளுமன்றத்தில் கேட்டோம்னா கதை சொல்றாரு. நேராக பார்த்து பேசும்போதும் அதற்கு வர கதைகள் சொல்றாரு. பெரும் கதைகளையும் கட்டுரைகளையுமா சொல்லி பழகிருச்சு. கற்பனை கதைகளையும் சொல்லி பாஜக அரசு பழகிருச்சு. தமிழகத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்தினுடைய உரிமைகளையே தருவதற்கு மறுக்கின்ற ஒரு அரசாக பாஜக தொடர்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் பாஜக அரசு இந்த பட்ஜெட்டில் தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்பதற்கு முழுமையாக எடுத்துக்காட்டுகள் பல இருக்கின்றன. சரியா? மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் முழுமையாக கைவிடல, தொடர்ந்து செய்வதற்கான பணிகளை எப்போ செய்ய போறாங்கிற தயவு செய்து தேட்ட கேளுங்க. நான் கேட்கறதுலாம் என்னன்னா, எல்லாத்துக்கும் தேதியை சொல்லுங்க. எந்த தேதிக்குள்ள முடிச்சு கொடுக்க போறாங்கன்னு. நாங்கள் மெட்ரோ திட்டம் மதுரைக்கு வரும், அதுக்கடுத்து மெட்ரோ திட்டம் விருதுநகருக்கு வரும், மெட்ரோ திட்டம் சிவகாசிக்கு வரும், மெட்ரோ திட்டம் திண்டுக்கலுக்கு வரும்னு வாட்டிக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பேன். எப்போ வரும்? புல்லட் ட்ரெயின் வரும்னுட்டே இருந்தா புல்லட் ட்ரெயின் எப்போ வரப்போகுது? நீ மெட்ரோ இதுக்கு மேலே வரும், ஆனால் வராது. கதை தான் வரும்னு சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனால் வராது. இவர்களை பொறுத்த மட்டும் மக்களுடைய மறதி தான் அவர்களுடைய பலம் நினைக்கிறார்கள். தொடர்ந்து மதுரை மெட்ரோ என்பது ஒரு எல்லா ப்ளூ பிரிண்ட்டும் போட்டு கொடுத்த ஒரு அரசாங்கம் கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து திரு பிடிஆர் அவர்களுடைய முன்னெடுப்பால இந்த திட்டம் தமிழக அரசு வேகமாக அதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு கொடுத்துருச்சு. கொடுத்ததை ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு மனவர். நான் அந்த கமிட்டியில் ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கேன், ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்ல. இவர்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு மற்ற எல்லா மாநிலத்திற்கும் அவர்கள் அந்த திட்ட வடிவமைப்பை சரி பண்ணி உடனே திட்டத்தை ஏற்றுக்கிற அரசு ஏன் மதுரையை மட்டும் இப்போ வஞ்சிக்கிறது? தமிழ்நாட்டின் மட்டும் கோயம்புத்தூரா இருந்தாலும் சரி, மதுரையா இருந்தாலும் சரி, திருப்பி கொடுத்துறது, லிஸ்ட்டை திருப்பி கொடுத்துறது, திருப்பி கொண்டு முதல்ல இருந்து ஆரம்பி. அந்த புரட்டா கதை தான். முதல்ல இருந்து 1ஆம் தேதியிலிருந்து சூரிய புரட்டா கதை மாதிரி 1ல இருந்து ஆரம்பி, திருப்பி முதல்ல இருந்து ரெடி பண்ணிட்டு வா. இப்போ திருப்பி எப்போ ரெடி ஆகி எப்போ முடிய போகுது? மதுரை ஏர்போர்ட் கதை தான். திருப்பி கோர்ட்டு கேஸுமா, திருப்பி கோர்ட்டு கேஸ் எத்தனை 10 வருஷமா நடந்துகிட்டு இருக்கோம். என்னட்டுனா நம்ம பொறுத்த மட்டும் மதுரையை வஞ்சிப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி செய்திருக்கிறது. அதற்கு பல விஷயங்கள் செய்கிறது. அது மதுரை மெட்ரோவும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து போகுது. அது அவர்களை பொறுத்த மட்டும் எந்த மாசத்துல வரட்டும், எந்த அமைச்சர்கள் உங்களுக்கு சொன்னாலும் தயவு செய்து எந்த மாசத்துல வரப்போகுதுப்பா, எந்த வருஷத்துல வரப்போகுது, தேதியையும் மனசு மட்டும் சொல்லிக்க. அந்த மாசத்தோட கடைசி தேதியை நாங்கள் போட்டுக்கிறோம். 31ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த வருஷத்துல வந்துடும், எழுதி வச்சுக்கிறோம். பார்த்துக்கிட்டே இருப்போம், நம்ம உட்காந்துக்கிட்டே இருப்போம். 31ஆம் தேதி வந்துருந்தாங்க. இந்த எய்ம்ஸுக்கு இதே கதை தான் ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. எத்தனை தடவை நானே உங்களை கூட்டிட்டு போய் காத்துறீங்க. 31ஆம் தேதி டிசம்பர் வந்துடும், ஜனவரி 30ஆம் தேதி ஜனவரி 26 வந்துடும்,
பிப்ரவரி 28 வந்துடும். முடிஞ்சிருச்சு எல்லா தேதியும். என்னட்டுனா இவர்களை பொறுத்த மட்டும் வாய்தா போடுறது வந்து இவர்களுடைய வேலையாக போச்சு. வேலை முடிக்கிறதே கிடையாது. தமிழகத்தினுடைய பணிகளை பொறுத்த மட்டும் இவர்கள் தொடர்ந்து நிதி கொடுப்பது கிடையாது. நிதி வருவதற்கு பட தடைகளை செய்கிறார்கள். அதனால எல்லா திட்டங்களும் தடைப்படும். எந்த மார்ச்? எந்த மார்ச்னு கேளுங்க தயவுசெய்து. 26 மார்ச்சா 27 மார்ச்சா அதை மட்டும் கேளுங்க. ஏன்னா அவர்களை பொறுத்த மட்டும் இப்ப நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்கும்போது நீங்க பிப்ரவரி, இப்ப மார்ச் வரைக்கும் நீங்க இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. நீங்க அடுத்து ஏப்ரல்ல போய் கேட்பீங்க. அதுக்குள்ள தேர்தல் வந்துடும். அந்த மற்ற தேர்தலில் மறந்துடுவோம். அப்புறம் மே மாசத்துல தேர்தல் புது அரசு வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், போயிடும். அதுக்கடுத்து ஏப்ரல்ல திருப்பி நம்ம ஜூன் ஜூலைல போய் திருப்பி கேட்போம். அது போன மார்ச் சொன்னோமா, இப்ப என்ன கேட்டீங்கன்னா இப்ப செப்டம்பர்ல ஆரம்பிச்சிடும் அப்படிம்பாங்க. முடிஞ்சா நம்ம திருப்பி செப்டம்பருக்கு போயிடுவோம். இவர்களுக்கு பழக்கமாகி போச்சு. எந்த திட்டத்திற்கும் தேதியை கரெக்டாக தேதி சொல்லலை, தேதியை சொல்ல மாட்டாங்க. தேதியை சொன்னாங்கன்னா அந்த தேதியை முடிச்சு வைக்கிறதுக்கும் இல்லை. அதிகாரிகள் அதாவது ஜேபி நட்டா மாதிரி ஒரு அமைச்சர் மதுரையில் வந்து 80% வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போனது இந்த அரசாங்கம். 80% வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார். எய்ம்ஸ் வேலை 80% வேலை முடிஞ்சிருச்சு. உங்க எல்லாத்தையும் சொன்னார் நினைக்கிறேன். 80% முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் மகிழ்ச்சியா 80% முடிஞ்சிருச்சு. நம்ம போய் தேட போனா அங்கே ஒண்ணுமே இல்லை, கல்லவே காணும். வெறும் காம்பவுண்ட் சுவர் மட்டும் கட்டி வச்சிருந்தாங்க. அதனால நம்ம பொறுத்த மட்டும் இந்த அரசு தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிக்கிறது. மதுரை எய்ம்ஸ் புறக்கணிக்கப்படுகிறது. தேதியை சொல்லாமல் தொடர்ந்து அவர்கள் தள்ளி வருவது என்பது, இன்னும் முடிக்கப்படாத கட்டடங்களை வைத்துக் கொண்டு கதை சொல்வது என்பது நியாயம் இல்லாது. சரியா? என்னண்ணே திமுக கூட்டணியில வந்து காங்கிரஸ் வந்து அதிகார பகிர்வுன்னு சொன்னீங்க. அந்த நிலைப்பாட்டில் வந்து உறுதியான நிலை இன்னும் இருக்கிறதா? ஜனவரி 17 ராகுல் காந்தி அவர்களும் திரு கார்கே அவர்களும் திரு வேணுகோபால் அவர்களும் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களும் 4 பேரும் உட்கார்ந்து ஒவ்வொரு ஆளா 39 பேரை கூப்பிட்டு ஒரு ரூமுக்குள்ள அடைச்சிட்டு உங்க கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கருத்தை கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் எல்லாரும் உட்கார வச்சு சொன்னது என்னன்னா, இதுக்கு மேல இந்த எந்த விஷயங்களை பத்தியும் பத்திரிகையில் பேசக்கூடாதுன்னு. அதனால நான் கட்சி தலைமையை வந்து முழுமையா நம்புறேன். அதனால நான் சொல்ல வேண்டியதை என் தலைமையிட சொல்லிட்டேன். நான் காத்திருக்கேன். என் கட்சி தலைமையை பொறுத்த மட்டும் நாங்க எல்லாரும் என்ன சொன்னோம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு நாள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அந்த 39 பேர்ல ஒரு 6-7 பேர் வேணா சரி பாத்துக்கங்க அப்படிங்கிற விலையில இருக்கலாம். எல்லாருமே 30 பேருக்கு மேல ஒரே கருத்தோட ஒத்த கருத்தோட இருக்கும். அந்த கருத்தை தமிழக அந்த குழு தலைவர் திரு கிரீஷ் சோடங்கல் வலியுறுத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. அதை கிரீஷ் சோடங்கர் கேட்கணும். அவர் கிரீஷ் சோடங்கர் தான் உள்ள இருந்தது. கிரீஷ் சோடங்கர் தான் உள்ள இருந்தது. திரு வேணுகோபால் தான் உள்ள இருந்தது. திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் உள்ள இருந்தது. திரு கார்கே அவர்கள் தான் உள்ள இருந்தது. அதனால அவர்களுக்கு தான் தெரியும். என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் என்ன அவர்கள் உண்மையான செய்திகள் அவர்களுக்கு தான் தெரியும். அவர்கள்ட்ட கேளுங்க. சரியா? ரொம்ப நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.